ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது சபரிமலை ஐயப்பன் தான். எங்கள் வீட்லேயே என்னோடய ஹஸ்பண்டும் சச்சினும் மாலை போட்டிருந்தாங்க. அதனால் 4 மணிக்கே எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் போய் மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க. வீட்லேயே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோலாம் வச்சு விளக்கேற்றிட்டு 3 பேரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சச்சினுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வருஷம். அவர் வந்து இப்போ செகண்ட் வருஷம் கோயிலுக்கு போகிறாரு. அடுத்து சுட சுட டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதை குக்கரில் மாற்றிட்டு ஒரு 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பருப்பு சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் குக்கர்லேயே எடுத்துக்கிட்டேன். கூடவே தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுலேயே பருப்பு நல்லா வெந்துருச்சு. சாம்பார் செய்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் செய்யலான்னு ஒரு முட்டைக்கோஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில், கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி தாளித்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னாவே நல்லா வெந்துடும். அடுத்து பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு அந்த தாளித்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்து நான் ஊற்றிட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து சாதத்துக்கு வந்து உல வச்சுருந்தேன். அதில் அரிசி போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சாதத்தையும் வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்லேயே சுண்டல், பொரியல் 2மே நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலி அப்பளமும் பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக சாதம், பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், சுண்டல், ஃபைனலி அப்பளம். ஐயப்ப சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சாமிங்களுக்கு வந்து இலையில தான் சாப்பாடு பரிமாறினேன். 2 சாமிங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஜனைக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.